வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய சிறுநீரகம் தான் மிகப்பெரிய சுத்திகரிப்பு உறுப்பு. எனவே அதை நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சில வகை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் எல்லாம் குறைவாக இருக்கும்போது சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிறுநீரகத்தை பலம் பெற வைக்க, சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். காலிஃப்ளவரை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் ஃபோலேட், நார் சத்துக்கள் போன்றவை இருக்கிறதால சிறுநீரகத்துடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு காலிஃப்ளவரால் முடியும். காலிஃப்ளவரில் விட்டமின் சி இருக்கிறது. நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நுகர்வு ஆகியவற்றை குறைக்குமாறு, கட்டுப்படுத்துமாறு சொல்லப்படுகிறாங்க. ஸோ இந்த தாதுக்கள் இந்த காலிஃப்ளவரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்போ காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய தாதுக்கள் குறைந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்றதால உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவரை எடுத்துக்கொள்ளும் போது இந்த சிறுநீரக ஆரோக்கியத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். முட்டைகோஸை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முட்டைகோஸில் பைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைந்திருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போன்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இது சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இது தவிர முட்டைகோஸில் விட்டமின் கே, விட்டமின் B12, விட்டமின் B6, ஃபோலேட் அமிலம் மற்றும் நார் சத்துக்கள் போன்றவையும் இருக்கு. இதில் பொட்டாசியம் குறைவாக இருக்கிறதால இது ஒரு சிறந்த டயாலிசிஸ் சூப்பர் ஃபுட் ஆகும். முட்டைகோஸினுடைய வளமான ஊட்டச்சத்து கலவை ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு மட்டுமல்ல மற்ற உறுப்புகளினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டையும் கணக்கிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பூண்டை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பூண்டில் சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது ஒரு அற்புதமான அலர்ச்சி எதிர்ப்பு உணவு. இது கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடல்ல தடையற்ற ரத்த ஓட்டத்தை அனுமதிக்கிறது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூண்டு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். வெங்காயத்தை சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்கள், விட்டமின் சி மற்றும் மேங்கனீஸ் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது உங்களுடைய சிறுநீரகங்களை சுத்தம் செய்யும். கொழுப்பு, புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இதை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா உதவக்கூடிய கனிம குரோமியத்தை வெங்காயம் கொண்டிருக்கு. எனவே வெங்காயத்தை நீங்கள் பச்சையாகவோ அல்லது சமைத்தோ உட்கொள்வது ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பராமரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட்டை நீங்கள் சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடல்ல ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் கே போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முள்ளங்கியை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றதால பொட்டாசியம், பாஸ்பரஸ் குறைவாக தான் இருக்கு. எனவே முள்ளங்கியை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கூடுதல் உதவியாக இருக்கும். வெள்ளரிக்காயை நீங்கள் சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் 96% தண்ணீர் சத்து காணப்படுது. வெள்ளரிக்காயில நீங்கள் தவறாமல் உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. சிறிய சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். சிறுநீரகத்தை பலம் பெற வைக்கவும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். சிவப்பு மிளகாயை நீங்கள் உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிவப்பு மிளகாய் குறைந்த பொட்டாசியம் கொண்ட காய். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, நார் சத்துக்கள் மற்றும் ஃபோலிக் அமிலங்கள்லாம் காணப்படுது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே சிறுநீரக செயல்பாட்டிற்கு சிவப்பு மிளகாய் மிகவும் சிறந்தது. ஆப்பிள் பழத்தை சிறுநீரகம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். ஆப்பிள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. ஆப்பிளில் அலர்ச்சி எதிர்ப்பு சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஆப்பிள் சிறுநீரக பாதையினுடைய நோய் தொற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். அதே போல சிறுநீரக கற்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கிரான்பெரி நீங்க எடுத்துக்கலாம். அந்த கிரான்பெரி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் கொண்டிருக்கு. இது உங்களுடைய சிறுநீர் பை மற்றும் பாதைகளினுடைய உள்புறத்தில் பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படுவதும் தடுக்குது. சிறுநீரக நோய் உள்ளவர்கள் சிறுநீரக பாதை நோய் தொற்றை வளர்ப்பதற்கான அதிக ஆபத்தில் இருக்கும்போது இந்த உணவுகளை, இந்த கிரான்பெரி உணவுகளை நீங்க சேர்த்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தை கியூர்
பண்ணிக்கலாம். அதே போல் ப்ளூபெரி பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுநீரகம் உங்களுக்கு பலமாக இருக்கும். ப்ளூபெரியில் ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இருக்குது. இந்த ப்ளூபெரிகளில் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை குறைவாக இருக்குது. எனவே ப்ளூபெரி உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்குது. அதே போல் நீங்கள் தர்பூசணி பழத்தை உங்களுடைய சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தர்பூசணி உதவிகரமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய லைகோபின் பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் கிடைக்கும். அப்போ தர்பூசணியில் லைகோபின் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது சிறுநீரகங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சிறுநீரக காயத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பழங்களில் சிறுநீரகத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு அதனால தர்பூசணி எடுத்துக்கலாம். முட்டையினுடைய வெள்ளை கரு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுத்தும். முட்டையினுடைய வெள்ளை கருவு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. ஏன் அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளை கருவில் அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்கள் போன்றவை எல்லாம் இருக்கு. இதுல பாஸ்பரஸ் குறைவாக இருக்கிறதால சிறுநீரகங்களுக்கு இது மிகுந்த நன்மைகளை அளிக்கும். மீன் உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய சிறுநீரகம் பலமாக இருக்கும். நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள், மீன் உணவுகள்லாம் உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய உயர்தரமான புரதமும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் நமக்கு இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. சால்மன் மீன், டுனா மீன் மற்றும் பிற குளிர்ந்த நீர் அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய சிறுநீரகத்துக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய்களில் ஆலிவ் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெயில் ஓலிக் அமிலம் காணப்படுது. இது சிறுநீரகத்தினுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெயில் மோனோ நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்ற எண்ணெய்களுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா புற்றுநோய் மற்றும் நீரிழிவுக்கான நோய் வருவதற்கான அந்த ஆபத்து கூட உங்களுக்கு குறைவு. ஸோ ஒட்டுமொத்தமாக சிறுநீரகத்தையும் நீங்கள் பலமாக வைத்துக்கலாம். தாவர அடிப்படையிலான பால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய சிறுநீரகத்தை பலம் பெற வைக்கும். பால் பொருட்கள்லாம் அதிக அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் புரதம் காணப்படுது. பாஸ்பரஸ் உள்ளடக்கம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடும். எனவே பாலை தவிர்த்துட்டு தாவர அடிப்படையிலான பாலை பயன்படுத்தலாம். தாவர அடிப்படையிலான பால், பாதாம் பால், அரிசி பால் மற்றும் ஓட்ஸ் பால் ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இது குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் தான் கொண்டிருக்கு. நீர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய சிறுநீரகத்தை ரொம்பவே தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகத்தினுடைய கழிவு நீக்க மண்டல வேலைகளை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகம் நன்றாக செயல்படுவதற்கு நீர் அவசியமான ஒன்றாகும். சிறுநீரகங்களினுடைய சரியான செயல்பாட்டிற்கு ஒரு மனிதன் 3 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிக்க வேண்டியது அவசியம். எனவே ஒவ்வொரு நாளுமே போதுமான நீர் அருந்துவது உங்களுடைய சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த வைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா செய்யணும். போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போது சிறுநீரகம் தன்னுடைய வேலையை மிக சரியாக செய்யும். அப்போ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. சிறுநீரக கற்கள்லாம் இருக்காது. சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்யும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று சிறுநீரகத்தை பலமாக வைத்துக்கோங்க. இந்த உணவுகளை சாப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.